இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இப்போ சம்மர் டைமில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்டு, அதாவது கிர்னி பழம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஐஸ்கிரீம் பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது டேஸ்ட் வைஸில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக, நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த ஐஸ்கிரீமை நீங்கள் சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ரொம்பவே டேஸ்டான ஒரு ஐஸ்கிரீம் தான். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ 2 கப் பாலை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணி அதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். நல்லா பால் கொதிச்சுட்டு இருக்க அந்த கேப்பில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயும் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கார்ன்ஃப்ளவரை மிக்ஸ் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிருங்க. பால் நல்லா கொதிச்சுட்டு இருக்க இந்த கேப்பில் நம்ம 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையை ஆட் பண்ணி இன்னும் நல்லா கொதிக்க விடணும். ஆடை நல்லா பொங்கி பொங்கி வரும். அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்து விட்டு நல்லா கொதிக்க விடணும். பால் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்தாலே போதும். 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடியே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை இதில் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ பாருங்கள், நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணதையுமே அந்த பால் நல்லா திக்காகி வந்துடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பால் நல்லாவே திக்காக இருக்கும். அடுத்து இந்த பாத்திரத்தை ஃபேனுக்கு கீழே வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பால் நல்லா ஆறிட்டப்புறம் இந்த மாதிரி நல்லா நமக்கு கெட்டியாக வந்துடும். இப்போ இந்த பாலும் இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரும் இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ இப்போ இது இன்னும் நல்லா ஆறட்டும், ஓரமாக வச்சிடலாம். அடுத்து கிர்னி பழத்தை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி அதில் உள்ள விதையெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம எப்பயுமே ஜூஸ் போடுற அதே மெத்தட் தான். ஸோ பாருங்கள், கிர்னி பழத்தை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி அதில் உள்ள விதையை மட்டும் நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் அழகாக அந்த பழத்தை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக நமக்கு எடுக்க வரும். ஸோ பாருங்கள், நான் ஒரு சின்னதாக மீடியம் சைஸில் உள்ள கிர்னி பழம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கிர்னி பழம் அப்படின்னா என்னன்னு ஒரு சிலருக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா மஸ்க் மெலான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுள் கூட பண்ணி பார்க்கலாம். இது சம்மர் சீசனில் எல்லா ரோட் சைட் ஷாப்லேயுமே அவைலபிளாக தான் இருக்கும். அதே மாதிரி எல்லா கடையிலையுமே இந்த ஃப்ரூட் அவைலபிளாக இருக்கும். அடுத்து நம்ம ஆல்ரெடியே ரெடி பண்ணி வச்சுருந்த பால் இருக்கு இல்லைங்களா, அதையுமே இதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ பாருங்கள், இதில் நான் மஸ்க் மெலானும் பாலும் 2யுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஒரு பவுலில் நீங்கள் இதை ஆட் பண்ணி ஒரு ஓவர் நைட்டை ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கணும். ஓவர் நைட்டை நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஐஸ் கட்டி மாதிரி ஆகிரும். அதை நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா அதிலிருந்து ரிமூவ் பண்ணிட்டு கடைசியாக ஒரே ஒரு முறை மிக்சி ஜாரில் போட்டு மறுபடியும் அரைச்செடுக்கணும். எதுக்காக அப்படி பண்ணுறோம் அப்படின்னா அப்போதான் நமக்கு ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக கடையில் வாங்குற மாதிரி ரொம்ப சாஃப்டாக நல்லா ஸ்மூத்தாக நமக்கு கிடைக்கும். ஸோ பாருங்கள், மறுபடியும் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டு மறுபடியும் செகண்ட் டே இது ஒரு ஓவர் நைட் ஒரு 8 hours கிட்ட நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான மஸ்க் மெலான் ஐஸ்கிரீம் கிடைச்சிரும். ஸோ இங்கே பாருங்கள், இதை நான் உங்களுக்கு ஸ்கூப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு சூப்பரான மஸ்க் மெலான் ஐஸ்கிரீம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த ரெசிபி ரொம்பவே புதுசாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நியூ டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.